அந்த பக்கம் தேக்கு இருக்கு, மகோகனி இருக்கு, பலா இருக்கு. இது எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெல்லிக்காய் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்க வந்து நம்ம மரத்தை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த கொஞ்சம் கிரீன் ஸ்பேஸ் நம்ம உருவாக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தோட்டத்துல நாம் ஒரு வேலி அடைக்கிறோம் அப்படின்னா அது உயிர் வேலி இருக்கும். கம்பி வேலி போட்டாலும் கூட உயிர் வேலியோடு சேர்த்து நாம போடணும். அந்த மாதிரி ஒரு கோழிகள் இருக்கு, அவங்க வர்றாங்க, கோழிகளுக்கு தேவையான பொருட்கள் இங்க கிடைக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய வேலியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சில இடத்துல நம்ம போட்டிருக்கலாம், இங்க வேலியே இல்லை, அதனால நம்ம கம்பி வேலி போட்டிருக்கோம். ஸோ நம்மளால என்ன முடியுமோ இந்த மரங்கள்லாம் எப்படி நம்ம கொண்டு வர்றது, அந்த மரங்களை எங்கிருந்து கொண்டு வர்றது. வனத்துக்குள் திருப்பூர் ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். இன்னைக்கு இந்த பகுதி முழுவதுமே போய் நிறைய மரங்களை விவசாய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உதவியை கேட்டு இன்னைக்கு எல்லாம் ஒரு 6-7 மாதத்துல ஒரு வருஷத்துக்குள்ளேயே மரங்கள் எல்லாம் அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த ஹீட்டை தாண்டிடுச்சுன்னா, இந்த ஏப்ரல் மே ஜூன் 3 தான் நான் பயந்துகிட்டு இருந்த நாட்கள். இதை தாண்டி கொஞ்சம் மழை காலம் வந்து தப்பிச்சுக்கிட்டோம்னா எல்லாமே அடுத்த கட்டம் போயிடலாம். இது ஃபுல்லா இந்த பகுதி ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். ஸோ நாம் ஒரு தனி மனிதராக நம்முடைய தோட்டத்துல ஒரு பகுதியில மரம் வளர்ப்போம், பச்சையை கொண்டு வருவோம். கொஞ்சமாச்சு இந்த பகுதியில கொஞ்சம் ஹீட்டு குறையட்டும். இது நாளைக்கு இந்த பழங்கள் நமக்கு பயன்படாது, நம்முடைய சந்ததியருக்கு, யாருக்காவது பக்கத்தோட்டத்துல குழந்தைகளுக்கு உள்ளூர்ல இருந்து நடந்து வந்து பழம் பறிச்சு சாப்பிட்றாங்க. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படித்தாங்க இருந்துச்சு. ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ள போய் பழத்தை பறிச்சுட்டு வருவோம், இன்னைக்கு இல்லை. ஸோ இது ஒரு கான்ட்ரிபியூஷன். இது ஒரு குவாலிட்டியா வீதி லீடர்ஸ்ல கொண்டு வர முடியுமா? கேன் வி மேக் ட்ரீஸ்? கேன் வி கீப் ட்ரீஸ்? 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 20 கோடி, நிறைய எத்தனையோ செலிபிரிட்டிஸ், நடிகர் விவேக் அவங்க உட்பட எத்தனையோ பேர் மரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க எத்தனையோ பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. இன்னைக்கு மரத்தை நாம் ஒரு சின்ன இனிஷியேட்டிவா இங்க பண்ணியிருக்கோம், இந்த ஏரியா ஃபுல்லா பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த பக்கம் நாம பலா வச்சிருக்கோம். அதெல்லாம் வரட்டும். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வராது, நாளானிக்கு வருமா வராது, அடுத்த வருஷம் வருமா வராது, 2-3 ஆண்டுகள் வேணும் இதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வர்றக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன மரங்கள் பாத்தீங்கன்னா நான் 2020 இங்க நான் தான் வச்சேங்க. அந்த 2 மரத்தையும் நான் தான், அந்த பச்சை மரங்கள் நீங்க பாக்குறீங்க, அந்த 2 பச்சை மரம் பெருசா இருக்கிறது. அப்ப இந்த இடம் ஃபுல்லா ட்ரையா இருக்கேன்னு 2020 வச்சது. இன்னைக்கு 6 ஆண்டுகள் பழிச்சு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் கொஞ்சம் நிலம் கொடுக்குது. இன்னைக்கு நம்முடைய காலை தீரன் ஜல்லிக்கட்டுலாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ தீரன் காலைக்கு அங்கதான் நான் வரும்போது அங்க நிப்பாட்டி எல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மரத்துக்கு கீழே இது 6 ஆண்டுகள் ஆச்சு. இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த ஷேடு வர்றதுனால நிச்சயமாக இது வரும். ஸோ வீதி லீடர்ஸ் அடிக்கடி சொல்றது பொறுமை பொறுமை பொறுமைன்னு என்ன சொல்ற அப்படின்னாங்க, இன்னைக்கு நீங்க விதைச்சீங்கன்னா நாளை கால அறுவடை பண்ண முடியாது. வேண்டாம். நாம பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஷார்ட் டேர்மா திங்க் பண்ண வேண்டாம். பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் திங்ஸ் லாங் டேர்ம். நாம லாங் டேர்மா திங்க் பண்ணணும். இன்னைக்கு இந்த சமுதாய பிரச்சனைகள் நாம ஜூலைல, ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, அக்டோபர்ல வரிசை எடுக்கிறோம், மக்களை பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பீப்புள் ப்ராப்ளத்தை நாம டார்கெட் பண்ணிக்கிட்டே வர்றோம், பீப்புள் மூவ்மெண்டா செய்யறோம். ஒரு நாள் நம்ம அரசியல் இயக்கமா மாற போறோம். மக்கள் கேட்பாங்க, என்னைக்கு அரசியல் கட்சியா வரப்போறீங்க, நம்ம வேலையை பார்த்து மக்கள் கேட்க போறாங்க. அதனால் இன்னைக்கு எதுக்கு நான் குறிப்பா இந்த என்னுடைய தோட்டத்துக்கு சொந்த ஊருக்கு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, எனக்கு கடந்த நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக வீதி லீடர்ஸ்ல எல்லோருமே நம்முடைய நண்பர்கள் கேம்ப் போட்டு சேர்த்துறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலிருந்து விட்டுட்டு வர்றாங்க, தலைவர்கள் வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. அதனால நான் எப்பவுமே ரொம்ப கிளியருங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்மளால செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வெளியே வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அதை கொண்டு போறோம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு வெரி பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில எப்படி இந்த பிரச்சனை எடுக்க முடியுங்க, எப்படி நான் ஃபார்மிங் எடுக்க முடியும், எப்படி நான் வந்து ஒரு தனி மனிதனாக சின்ன லெவல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீங்க பாப்பீங்க நான் வீடியோல. அது ஒரு மூவ்மெண்டா வீதி லீடர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் மூவ்மெண்டா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஐஐடியோட லான்ச் பண்ணோம் அந்த ப்ரோக்ராமை. ஒரு தனி மனிதனா ஒரு புஷ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் புஷ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லயே தான் இருக்கு. நாங்க செய்யறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பத்தி பொய் சொல்றாங்க, நான் சொன்னது நியாயமா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், பட் ஐ அனலைஸ் 90% ஆஃப் மை டைம். குறிப்பா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஃபெலோஷிப் போக 4 மாத காலம் அங்க இருந்த பொழுது நிறைய அரசியலை பத்தி யோசிச்சேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்கு, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லோருடைய அனுமதியோடு இங்க நானும் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வீதி லீடர்ஸ் நம்ம செய்யறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். இல்லாட்டி ஃபியூச்சர் ஜெனரேஷன் இஸ் அ டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்க இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறேங்க. சுற்றுச்சூழல், வெப்பம் எல்லாம் அதிகமாயிருச்சு. நம்ம ஆடு பாருங்க வத்துக்கிட்டு போகுது கேமராவை பார்த்து. அதனால இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம், நாம ஒரு இயக்கத்துல மெம்பரா we have come here for social change, we are change agents. அப்ப என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் ஒரு மேடை போடுறோம், நாம உறுப்பினர் சேர்க்கிறோம், யாரை பத்தி தப்பா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்களே. நான் சமீபத்துல பார்த்தேன், யாரோ எங்கிட்ட கூட கேட்டாங்க, இதை பத்தி உங்க பதில் என்ன,
எனக்கு யாருன்னு கூட தெரியாது. அவங்க தன்னார்வர்கள், அவங்களாம் மேடை போட்டு பேசுறாங்க. சில பேர் தன்னுடைய புகைப்படங்களை போட்டு பேசுறாங்க. அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர் ஒய் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். நாம பீப்புள் மூவ்மெண்ட் எதுக்காக நாம இருக்கோம்? நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்ப பேசணும், என்ன பேசணும் பேசுவோம். அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் வெல். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர். ஏன் நாம பண்றோம்? இது ஒரு கல்ட் இல்ல, ஒரு தனி மனிதன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட், நாம ஐயோ சாயந்தரம் வந்தோம்னா நிறைய பேர் வரவேற்க வருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை. சில பேருக்கு அது தொந்தரவு. ஃபிளைட்ல இருந்து வர்றவங்களை பேசஞ்சருக்கு தொந்தரவு, உள்ள பிடிக்கிறவங்களுக்கு தொந்தரவு. எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சாயந்தரம் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில 6:15 ஃபிளைட் எடுத்துட்டு வந்தேன். அப்படி இருந்து நம்முடைய சகோதரர்கள் வரவேற்க வந்திருந்தாங்க. அது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இன்கன்வீனியன்ஸ் ஆயிருந்தாலும் கூட நான் அதுல தெளிவா இருக்கிறது, நமக்கு இந்த கல்ட் பாலிடிக்ஸ் வேண்டாம். நம்ம காமன் மேன் பாலிடிக்ஸ். காமன் மேனா சகஜமா எல்லோரும் ஒன்றாக இணைந்து, ஒரு தலைவர் அங்க போறா, ரிசீவ் பண்றதுக்கு 10 பேர் வேணுமா? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 50% ஆஃப் டைம் இதுலயே போயிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாலை வாங்கி போடலாமா, கிரேனை கொண்டு வந்து மாலை வாங்கி போடலாமா? இந்த தப்ப நானும் செஞ்சிருக்கேன், நான் செய்யலின்னு சொல்லிங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு உங்களோட இணைந்து இந்த மக்கள் இயக்கத்துல உங்களோட இருக்கிறேன். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வந்துருவோம், காமன் மேன் மூவ்மெண்டாக ரன் பண்ணுவோம். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் எவ்ரிபடி. இது நம்பர் 1, நம்பர் 2, இவங்க போய் பார்க்கணும், இந்த கதவை போய் திறக்கணும். அண்ணாமலை என்ன கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா தான் அவர்கிட்ட பேச முடியாது. எல்லாத்தையும் உடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நம்முடைய பயணத்தை ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see where it will go. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 18 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் a phenomenal நம்பருங்க. சாதாரண நம்பர் இல்லை. 18 லட்சம் மனிதர்கள், 18 லட்சம் பேர், நம்முடைய சகோதரிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்ம என்னங்க பண்ணோம்? ஜூன் 5ஆம் தேதி ஒரு வீடியோல 20 நிமிஷம் நம்ம பேசணும். அதுல ஒரு 8 செகண்ட் வீத லீடர்ஸை பத்தி பேசணும். இத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் இங்க சொல்ல, எங்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, எங்கிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க, எங்கிட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த போட்டிக்கே நம்ம போகலையும். ஆரோக்கியமா நம்ம பில் பண்ணிக்கிட்டே போவோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா அரசியல் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நமக்கு நம்ம நம்பர்ஸ் இந்த வெப்சைட் டிரான்ஸ்பரண்டா அது ஓப்பனா இருக்கும். முதல் நாள் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் வந்தாங்க, அடுத்த 3 நாள் இப்படி வந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் 2 நாள்ல கொஞ்சம் கம்மியா வர்றாங்க என்ன அப்படின்னு 2 பத்திரிகையில சொன்னதாக சில பேர் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீத லீடர்ஸ்ல நம்முடைய ஃபர்ஸ்ட் விஷயம், we are authentic, நேர்மை, ஆத்தென்டிசிட்டி. அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம், நம்ம ஜூலைல செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம், அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியா வாங்கன்னு சொல்றாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு வேலைகள் நமக்கு இருக்கு, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியா, ஸ்ட்ரெஸ் இல்லாம. அதனால இன்னைக்கு இந்த கவுண்டர் ஏறிக்கிட்டே இருக்கும். 18 லட்சத்துல இருந்து லெட் இட் கீப் கோயிங். புதிதாக எல்லோரையும் நம்ம வரவேற்போம், ஒருங்கிணைப்போம், அவங்கள கொண்டு வருவோம். ஆரோக்கியமா பாசிட்டிவான ஒரு அரசியல் நம்ம செய்வோம். 50,01,000 அப்படின்னு வரும் பொழுது நம்ம பேசுவோம், என்ன செய்யலாம், இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு போகலாம், அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேருக்கு மேல சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போறோம்? அதுல 10,000 பேருக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள், ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து லெவல்ல மெம்பர்ஸாக போட்டியிட்டவங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக போட்டியிட்டவங்க, அவங்க எப்படி ஒருங்கிணைக்கிறது, என்ன டூல்ஸ் கொடுக்குறது, என்ன சிஸ்டம் கொடுக்கறது? ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாம போய் பாலிடிக்ஸ் பண்ணா எப்படி பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கு, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளவு பணத்தை டிவால்வ் பண்றாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளவு பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்கு, ரூரல் ஏரியா எப்படி இருக்கு, அது எதுவுமே தெரியாம நாம் ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிக்க வச்சு how will they help people? இல்ல நான் இந்த ரசிகர் மன்றத்துல இருந்தேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலைல சேர்ந்தேன், இன்னைக்கு காலைல சீட் கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், எம்பி ஆயிட்டேன், யாரையும் குறை சொல்லுங்க. பட் ஆர் they equipped to handle that job? அதுக்குத்தான் நாம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூர்ல பியூட்டிஃபுல்லா நம்ம கொண்டு வரோம். வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் a promise from we the leaders. பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போறோம். அது வருகின்ற காலத்துல அந்த அறிவிப்பையும் பார்ப்பீங்க. இட் இஸ் a மாடல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்கள, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தும்.
so that ஜெயிச்சாலும் கூட they are equipped to serve. இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் unequipped to serve. அப்ப எப்படி சேஞ்ச் வருங்க? அதனால அதுக்கு நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. அதான் நான் அந்த பேசும்போது 20 நிமிஷத்துல நான் ஹிண்ட் பண்ணேன். we will bring that also.